தடை இல்லைங்க. தடை வந்து அந்த இடைக்கால இடைக்கால ஸ்டே பண்ணிட்டாங்க. ஆமா, 23 டிஃபரெண்ட் breeds. இப்போ ஆஸ் ஆன் டேட் லைசன்சிங்கிறது மேண்டேட்ரிங்க. பட் இப்போ இது பேன் பண்ணி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆர்டர் கொடுத்து மார்ச் மாசத்திலே அதை கோர்ட்ல கொண்டு போய் அதற்கு வந்து இடைக்கால தடை 3 உயர் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் என்னோட மெமரியில் அது டெஃபினட்டா அந்த இதை நம்ம மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் எந்த பெட்டை வளர்க்கணும்னாலும் நீங்க லைசன்ஸ் வாங்கணுங்கிற அந்த ஆங்கிள் இவங்களுக்கு டெஃபினட்டா நோட்டீஸ் வழங்கப்படும். டாக்டர் கமாலுதீன் அவங்க லைசன்ஸ் வாங்கல இல்லையா, லைசன்ஸ் இல்ல. ஸோ அதை நாங்கள் ஒவ்வொரு தரமும் விழிப்புணர்வு பண்றோம். ஆன்லைன்ல லைசன்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்றோம், தடுப்பூசி இலவசம்னு சொல்றோம். பட் அந்த ஒத்துழைப்புனா டெஃபினட்டா அதுல சட்டப்படி அகைன் அதுல வந்து நோட்டீஸ் போட்டு பெனால்ட்டி தான் இருக்கு. அதை நாங்கள் பிடித்து எடுக்க முடியாது. இப்போ நாங்கள் 150 நாய் ஒரு இடத்துல இருந்து பிடித்து ஒரு எடுத்த கேஸ்ல கூட எங்கள் மேல பல சோசியல் மீடியால அவதூறா சொல்றாங்க நாய் ஆர்வலர்கள். அது கூட ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால. ஸோ இது ஒரு பொதுமக்களோட சவால்கள். டெஃபினட்டா நீதிமன்றத்திலையும் இதை கொண்டு சென்று இந்த மாதிரி சவால்களுக்கு ஒரு மாநகராட்சி மாதிரி சிவிக் அத்தாரிட்டிஸ் பதில் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அதுல எப்படி முன்னாடி கொண்டு போகலான்னு பண்ணுவோம். இதை இப்ப கார்த்தாலே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். இல்லம்மா, அன்பார்ச்சுனேட்லி இந்த கால்நடைகளுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டு ரூல்ஸும் சில ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்கு. பொதுமக்களுக்கு நாங்க பொது அறிவுக்கு அது டக்குன்னு நம்மளால காமன் சென்ஸ்ல புரியாது. ஏன் இவ்வளவு சுத்தி பேசுறாங்க, அதை பிடிச்சு இது பண்ண வேண்டியதானே. பிடித்தால் அதே இடத்துல நாங்க திருப்பி கருத்தடை பண்ணி விடலைன்னா அதற்கு தண்டனை. அதே மாதிரி இமீடியட்டா எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சில சிக்கல்களுக்கு இந்த சட்ட சிக்கல் அனைத்தையும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் கொண்டு சென்று உயர்நீதிமன்ற கவனத்துக்கும் கொண்டு ஒரு தீர்வு காணப்படும். இல்ல அது நார்மலிங்க வெரி ஃபிராஷியஸ் டாக பிடிச்சு நம்ம வந்து பண்ணுவோம். நார்மலி ஸ்பீக்கிங் இந்த அது வந்து ரொம்ப டீப் சப்ஜெக்ட்ஸுங்க. அது நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா டெரியர்ஸ்னா எல்லா டெரியர்ஸும் பேன் பண்ணல. ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கு. பிட்புல் டெரியர், அதே மாதிரி அமெரிக்கன் ஷெப்பர்ட் டெரியர், அந்த மாதிரி செலக்டிவ். அதே மாதிரி இதுக்கு சில நிர்வாக சிக்கல்கள் எல்லாம் இருக்கலாம். ஸோ டெஃபினட்டா இதை கோர்ட்ல இது பண்ண. பட் நீங்க சொல்ற சஜஷன்ஸ் பூராமே அதே மாதிரி ஆர்வலர்களையும் கலந்தாலோசித்து பாதிக்கப்பட்டவர்களையும் ஒருங்கிணைத்து டெஃபினெட்லி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை.